Today we are making idli podi in different healthy way. இது வந்து மைசூர் பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோரம் பருப்பு. அது வந்து இப்படி டர்ன் ஆகிடுது. நல்லா ப்ரௌனாக வறுத்தோன்னே இந்த கலர் நல்ல ஆரஞ்சு கலராக இருந்தது. இந்த பிளாக் அண்ட் ப்ரௌனாக ஆகிடுது. தென் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் உளுத்தம் பருப்பு, தென் கொள்ளு போட்டுருக்கேன். கொள்ளு, தென் கொஞ்சம் மிளகா, ஆஸ் யூஷுவல் மிளகா. எள்ளு போட்டுருக்கோம். எள்ளில் வந்து மண் இருக்கும், ஸோ அதை நல்லா சலித்து க்ளீன் பண்ணிட்டு எள்ளு போட்டுக்கணும். மிளகா பொடி அரைக்க போகிறோம். வறுத்து வச்ச சாமானில் முதல்ல மிளகா, பெருங்காயம், இது மட்டும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா நல்லா கிரைண்ட் ஆகிடுது. ஃப்ளாக்ஸ் அப்படியே நல்லா வந்துடுது. வெளிச்சம் போடலைன்னா இப்படி காட்டுறேன். ஓகே, இந்த அளவுக்கு மசிஞ்சு எடுத்து மிளகா. இப்போ நம்ம 1 by 1 எல்லா பருப்பும் சேர்த்துண்டு உப்பு வந்து கண்ணளவு போட்டுக்கிறேன். இவ்வளோ சாமான் இருக்குது இல்லையா, பருப்புலாம் உப்பு கண்ணளவு, சும்மா ஒரு இவ்வளோ போட்டுண்டா போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டி வேணும் அப்படிங்கிறவா தனியாக கூட சால்ட் ஆட் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப. எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பு, கொள்ளு, எள்ளு, அப்புறம் மைசூர் தால் எல்லாம் வறுத்தது, கருவேப்பிலை, பெருங்காயம், கல்லுப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதான். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி தோசைக்கெலாம் அது தொட்டுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். அரைச்சாச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கு, சரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.